ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தமிழ். ஸோ நம்ம முக்கியமான மெயினான என்னென்னா ஹாலிவுட் சைட்லேருந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குல்ல, எக்கச்சக்கமான ட்ரெய்லர்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ட்ரெய்லரையும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுதான் ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம பெரிய ரெக்கார்டே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. வித் டோட்டல் 718 மில்லியன் வியூஸ் வித்தின் 24 ஹவர்ஸோட லைக் எல்லா சோஷியல் மீடியாவோட அந்த வியூஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் சொல்கிறாங்க. பை த வே இந்த வாட்டி அவங்க ட்ரெய்லர் ரிலீஸே ரொம்ப யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன பீசஸாக வந்து வேறு இடத்துல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஃபேன்ஸாக வந்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அண்ட் கடைசியில் தான் என்டையர் இதுதான் ட்ரெய்லரோட அவுட்புட்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் இப்போதைக்கு ஓகேடா, உங்கள் ஸ்டோரி நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறீங்க, திருப்பி எல்லா கேரக்டர்ஸோடு உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஜெண்டையா சரி, அவர் ஃப்ரெண்டையும் சரி, அவங்க எப்படி இப்போ மீட் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஹேண்ட்ஸோடலாம் வந்து ஃபைட்லாம் நடக்குது, பனிஷர் வந்து வண்டியோடு ஏற்றி சாவடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் உள்ளே நடக்குதா? ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்படியும் இந்த படம் நம்ம ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது, இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஹைப்பையும் சரி நல்லபடியாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லரில் ஏதோ வாய்ஸ் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துருந்தேன். பட் நான் அந்த ட்ரெய்லரை ஃபுல்லாலாம் பார்க்கல, ஜஸ்ட் அது கிளான்ஸை மட்டும் தான் செக் பண்ணேன். மேபி அது லேட்டர் ஆன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் கூட வந்தது. பட் இப்போதைக்கு மெயினான ட்ரெய்லர் தரமாக இருக்குது. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த சூட் பற்றி வந்து கொஞ்சம் பேசியிருந்தாங்க. லைக் ப்ரோ, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, இது முன்னாடி எல்லாமே சிஜிஐ சூட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான சூட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி சிஜிஐ பண்ணல போல், இல்லை இதுக்கு மேலே தான் அதுக்கு மேலே லைக் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு தெரியல, அது மூவியில் பார்க்கும்போது தான் தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பேக் டு பேக் டியூனோட 3rd பார்ட்டோட ஒரு ஃபஸ்ட்டு போஸ்டர்ஸ் அப்புறம் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் முக்கியமாக டியூன் 3ல் என்ன எதிர்பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராபர்ட் பேட்டிங்சனும் உள்ளே இருக்கார், நம்ம ஜாசன் மோமோ உள்ளே வந்துட்டார். அது எப்படி ப்ரோ ஜாசன் மோமோ தான் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். நானும் அதான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் அந்த ஸ்டோரி வைஸில் எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு. எப்படியும் இந்த படம் டிசம்பர் 18 தான் ரிலீஸ் ஆகுது வர்சஸ் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட. ஸோ நான் அந்த வர்சஸோட சைடில் வந்து போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு தான் நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் டியூன்ஸ் லைக் நம்ம டியூனோட 3rd பார்ட்டுக்கும் நல்ல ஒரு ஹைப்பும் இருக்குது, ப்ளஸ் ஃபேன் பேஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படத்துக்காகவும் லைக் நானே வந்து டியூன் 1 and 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மேசிவான ஸ்கேல், அதோட சவுண்ட் ட்ராக்கு அண்ட் விஷுவலுக்காக கண்டிப்பாக படத்தை நான் என்ஜாய் பண்ணி தான் பார்க்க போகிறேன். பட் இன்னொரு பக்கம் அந்த வர்சஸ் ஸ்கேலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்துருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஜெண்டையா, இந்த ஒரு பக்கம் நம்ம திமோத்தே. பட் அவங்க இருக்கட்டும், அந்த கான்செப்ட் என்ன கொண்டு வராங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸ்டோரியை. அண்ட் இது கன்க்ளூஷன் வேறு. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா டியூன் 4க்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்களாம், இதுதான் ஃபைனல் பார்ட். நெக்ஸ்ட் நம்ம குவாண்டின் டாரண்டினோ அப்கமிங் அவரோட ஒரு நியூவான சீரிஸ் கொண்டு வராரு. எஸ் கைஸ், ஆல்ரெடி அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மூவிஸ் தான் எடுக்க போகிறேன் அண்ட் ஏதோ கடைசி மூவி தான் அவரோட கடை லைக் லாஸ்ட் மூவியாக இருக்க போதுன்னு வேறு அதான் மென்ஷன்லாம் பண்ணியிருந்தாரு. பட் இப்போதைக்கு ஒரு சீரிஸ் வெர்ஷனில் அவர் இறங்குறாரு. வேறு யார், நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோனோட அவர் இப்போ டீம் அப் ஆயிருக்காரு. அண்ட் இந்த வாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் எடிஷனில் ஒரு கேங்ஸ்டர் சீரிஸ் எடுக்க போகிறாராம். ஸோ ஆக்சுவலி குவாண்டின் டாரண்டினோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான நீங்கள் மூவி மேக்கிங்கோட டோட்டல் அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். இந்த மாதிரி சாப்டர் வைஸாக வந்து கொண்டு வருவார். அண்ட் ஒரு ரியலிஸ்டிக்கான சில விஷயங்கள் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். ஆக்ஷன் விஷுவலில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், ஆனால் மெயினாகவே அந்த ஆக்டிங்கில் அவரை வந்து அவர் ஃப்ரீடமாக தந்துடுவார். ஆக்டரை நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு இந்த சீன் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அது கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரெடிஷ்னலான மூவி சீரிஸ் பார்க்குறது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த கேங்ஸ்டர் சீரிஸ் எப்படி இருக்க போது, ஆல்ரெடி அவர் மூவி கொண்டு வந்தாலே அது பயங்கர ஹிட் ஆயிரும், அது வேறு விஷயம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்ம டிஸ்னி அவங்களோட எல்லா பெரிய பெரிய மூவிஸோட நெக்ஸ்ட் சீக்வல்ஸ்க்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் சரி ரிலீஸ் டேட்டும் இப்போ எக்ஸாக்டாக தந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிலோ அண்ட் ஸ்டிச். அண்ட் நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஸ்கூபிடியோட ஃபேன்ஸாக இருக்கீங்க, சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன்ஸாகவும் நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருப்போம். இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனான சீரீஸை கொண்டு வராங்க. எஸ் கைஸ், இப்போதைக்கு தான் சில கேஸ்ட்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் தந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் சேர்றா ஓகேடா வாங்க கொண்டு வாங்கன்னு. பட் உண்மையாக கார்ட்டூன் வைஸில் எனக்கு ஸ்டோரி கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. எல்லா டைமில் வந்து ஏதோ ஒரு கோஸ்ட் கான்செப்டான ஒரு மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலி அங்கே கோஸ்ட்டே இருக்காது, பட் இனிஷியலி அந்த கோஸ்ட் இருக்க மாதிரி அவங்க பயந்து தான் சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய் இருக்கும்ல,
இருக்கும்ல, ஸோ அதான் ஸ்கூபி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதை கொஞ்சம் ஃபன் டோனோட அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பட் இதில் ஒரு லேஸான ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஒரு கிளாமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹாரர் பாயிண்ட்டும் உள்ளே இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த மிஸ்ட்ரி சால்விங்கான ஒரு இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு சின்ன வயசில் பார்த்தது. ஸோ பார்ப்போம் இதே மாதிரி தான் இந்த லைவ் ஆக்ஷன்லேயும் இருக்கும்னு நம்புகிறேன். லைவ் ஆக்ஷன் மூவி நல்லபடியாக தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. வேர்ல்டு வைட் கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது. அதனால் இதோட நெக்ஸ்ட் சீக்வல் பார்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. அண்ட் இந்த படம் நம்ம May 26, 2028 தான் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம தி இன்க்ரெடிபிள்ஸோட தேர்ட் பார்ட்டும் வருது. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் தான் செம்ம ஹிட், செகண்ட் பார்ட் நல்லா தான் இருந்தது, பட் அவங்க நினச்ச மாதிரி போகலன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தேர்ட் பார்ட்டும் நம்ம June 16, 2028 வந்து அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஏன்னா 2028 2 பெரிய மூவி வருதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம கோகோவோட செகண்ட் பார்ட். இதுக்காக நான் கொஞ்சம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா யாரெல்லாம் கோகோ 1 பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கே தெரியும், மியூசிக்லேயே சரி அண்டு அதை ப்ரில்லியண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இமோஷனல் செக்மெண்ட்டும் செம்மையாக இருந்தது. த வேர்ல்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டெட் அண்ட் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மெக்சிகன் ஸ்டைலான மியூசிக்கு அது ரொம்ப ஹைலைட்டாக கொண்டு வந்தாங்க. நல்ல விஷயம்னா இந்த படம் தமிழ் டப்ல கிடையாது. ஏன்னா அது அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்லேயே ப்ளஸ் அதில் நீங்கள் அந்த சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அது உங்களை பயங்கரமாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கோகோ யாரெல்லாம் இது வரைக்கும் பார்க்காம இருக்கோம் டெஃபினட்டாக பாருங்கள். அதோட செகண்ட் பார்ட்டும் இப்போ November 21, 2029 தான் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வரதுக்கு டோட்டலாகவே 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வருது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில முக்கியமான மெயினான என்னென்ன கொஞ்சம் ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி ஹைலைட்டே நம்ம ஸ்பைடர்மேனோட ட்ரெய்லர் தான். ஏன்னா ஒரு பக்கம் ரெக்கார்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னும் எத்தனை ஹிடனான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மார்வல் சைட்லேருந்து கியூரியாசிட்டி இருக்கும்ல, அது எப்பவும் போல இருக்குது தான், அதனாலே தான். அண்ட் பை த வே இந்த வீக் லைக் வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்களும் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக ரொம்ப ஈகராக ஹைப்பாக இருக்கீங்களோ அதையும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணிடுங்க. So that's all guys, keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.